முசுதாதா பிரசன்ஸ் சென்னையில் மயிலாப்பூர் அப்படின்னு ஒரு இடம். அது மெட்ராஸ் சிட்டியில் மெயினான ஒரு இடம். மயிலாப்பூர்ன்றது பழமை வாழ்ந்த இடம், நல்ல பாப்புலர் ஏரியா, நல்ல ரிச்சஸ்ட் ஏரியா, பெரிய பெரிய பணக்காரங்கள் இருக்கிற இடம். அந்த மாதிரி இடம். அங்கே கபாலீஸ்வரர் கோயிலும் பெரிய டெம்பிள் இருக்குது, ஈஸ்வரன் டெம்பிள் இருக்குது, நல்ல பிரமாதமாக இருக்கும். அந்த கோயிலோட அமைப்பு வந்து பெரிய குளம், பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசு. அதே மாதிரி கோயிலுடைய சுற்று வட்டாரம், கோயிலை சுற்றி பிரகாரம் அப்படின்னாங்க. 80 feet ரோடு, கிட்டத்தட்ட 1 kilometer லென்த்து. அந்த லென்த்து ஒரு நார்த் மாடா ஸ்ட்ரீட். அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்டோடைய அகலம் வந்து 80 அடி, லென்த் வந்து 1 kilometer. அந்த மாதிரி 4 பிரகாரம், 4 வீதி, ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து, 4மே இவ்வளோ இதுவாக இருக்கும், லென்த்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரோடு, அவ்வளோ அழகான ஒரு ஊர், அழகான ஒரு கோயில். அந்த ஊருடைய அமைப்பு சூப்பராக இருக்கும். சுற்றி அகலகாலம், எல்லாம் நிறைய பேர் கோயிலை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நவராத்திரி ஒரு ஃபெஸ்டிவல். வருஷம் இந்த செப்டம்பர் மாதம், புரட்டாசி மாதம் டைமில் நவராத்திரின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவல் வந்து 9 days செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லையும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பொம்மைங்களும் நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சுஸ்லாம் வாங்கி வீட்டில் வந்து ஒரு 5 steps 7 steps 9 steps அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பொம்மை 15 பொம்மை, அதாவது ஸ்டாச்சு, குட்டி குட்டி ஸ்டாச்சு அப்படியே வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். எல்லா விதமான ஸ்டாச்சு, காட் ஸ்டாச்சு, அனிமல் ஸ்டாச்சு, நேச்சுரல் ஸ்டாச்சு, அந்த மாதிரி நிறைய பொம்மைகள், நிறைய விதமான ராஜா, ஹார்ஸ், அந்த மாதிரி மிருகம், இந்த மாதிரி நிறைய விதமான பொம்மைகள்லாம் அந்த ஸ்டெப்ஸில் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு லைட் டெக்கரேஷனு இதெல்லாம் போனாங்க. 9 days லைட் டெக்கரேஷன். வீட்டிலே அந்த ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி பார்க்கு எப்படி இருக்குமா வெளியில் அவுட்டரில், அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே சின்னதாக செட் பண்ணுவாங்க பார்க்கலாம். அந்த வாக்கிங் ட்ராக்கு, ட்ரீஸு, அங்கங்கே சேர்ஸு, அது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி பார்க்குறது அப்படியே நேச்சுரலாக பார்க் மாதிரியே செட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க டேலண்ட் ஏற்ற மாதிரி அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 9 days-ம் எல்லார் வீட்டுக்கும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் நவராத்திரி கொலு வச்சுக்கோம், எங்கள் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லேடிஸ்லாம் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொருவரும் அந்த விசிட் பண்ணி கூப்பிட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாரும் ஈவினிங் ஒவ்வொரு வீட்டுக்காக போவாங்க. 9 days இருக்கு இல்லையா, 9 days போது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரே நாளில் 2-3 வீட்டுக்கோ, எல்லாம் பக்கமாக இருக்கும் வீடு எல்லாம். அதனால ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அழகாக ஒரு நாளைக்கு 4 வீடு 5 வீடு இல்லை அந்த மாதிரி மாற்றி போயிட்டு 9 days-ம் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லையும் எப்படிலாம் டெக்கரேட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு வெரைட்டியாக பார்த்து ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் சூப்பராக டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. நிறைய பொம்மைங்க, விதவிதமான பொம்மை, லேட்டஸ்ட் பொம்மை, அந்த இயரில் என்னென்ன இன்சிடென்ட் நடக்குதோ அந்த இன்சிடென்ட் எல்லாம் அப்படி அந்த பொம்மையில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ ராக்கெட் லான்ச் ஆச்சு, அந்த மாதிரி ராக்கெட் வச்சுருப்பாங்க, ராக்கெட் போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு ஷிப்பு லான்ச் ஆகும், ஒரு ஷிப்பு அப்படியே ஆர்பர்லேருந்து வரா மாதிரி ஒரு அந்த வீட்டிலே ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி புதுசாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருவாங்க ஒவ்வொரு வீட்டிலும். அந்த 9 days போகிறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா வீட்டிலேருந்து பசங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே அப்படியே ஈவினிங் ஆச்சா ஒவ்வொரு வீட்டுக்காக போவாங்க. ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணுவாங்க, பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஈவினிங் வந்து அவங்கவுங்க அந்த வீட்டை விசிட் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரசாதம். ஆக்சுவலாக அந்த நவராத்திரியை வந்து ஒரு காடை கிரியேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. டெய்லி பூஜை பண்ணுவாங்க அந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் ஃபுல்லாக. அதை பண்ணி அதுக்கு ப்ளஸ் நைவேத்தியம் சொல்லுவாங்க. அந்த சுவாமிக்கு வந்து பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு வரவங்களுக்குலாம் பிரசாதமாக கையில் கொடுப்பாங்க. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போவாங்க. பிரசாதம் அப்படின்னாக்கா சுண்டல் கிண்டல் இந்த மாதிரி ஒரு ஈஸி ஐட்டம், ஒரு ஐட்டமாக கொடுப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் நவராத்திரி ஃபெஸ்டிவல்ட்டு. விதவிதமான ஸ்டாச்சுஸ், அது ஒவ்வொரு இயருக்கும் சில பேர் வீட்டில் வந்து புதுசாக வாங்கி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் ஒரு விதமான இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் பிளாஸ்டிக்ஸில் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் கூட வச்சுருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே அப்படியே ரன் பண்ணுற மாதிரியும், அப்படியே ஃப்ளைட்டு ரேக்கப் ஆகிற மாதிரி
இருக்கும். ஒரு ட்ரெயின் ஒரு கேவ் உள்ளேருந்து வர மாதிரி போகிறோம். அப்படியே ஒரு மாதிரி இந்த சில ஹில்ஸ் இருக்கும், ஹில்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வரா மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டெக்கரேட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரும்போது பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கமெண்ட்டை சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கு, அது பிரமாதமாக, இது பிரமாதமாக சொல்லிட்டு அந்த 9 days ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அந்த டைமில் தான் அந்த பொம்மைங்கெல்லாம் நிறைய சேல்ஸ் ஆகும். அந்த பொம்மையெல்லாம் ஏதோ ஒரு இடத்த மேனுஃபேக்சர் பண்ணி அது அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே வரிசையாக போட்டிருப்பாங்க. அந்த கபாலீஸ்வரர் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் மாடா ஸ்ட்ரீட், அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் டைமில் அந்த 1 kilometer லென்த்துக்கு ஃபுல்லாக இந்த பொம்மை ஷாப்பிங் தான். ஃபுல்லு ஷாப்பிங். மயிலாப்பூர்லேயே ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல். அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஒருத்தருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பொம்மைங்க தான் இருக்கும். கடைங்க ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். எங்கே ஒரு 100-150 ஷாப்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் விதவிதமான வெரைட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பொம்மையும் நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதால அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ரேட்டை சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுவாங்க இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலில். அந்த லேடிஸ்லாம் முக்கியமாக அவங்களுக்கு தெரியல சாங்ஸ்லாம் பாடுவாங்க. அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு இன்வைட் பண்ண வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வராங்க இல்லையா, அதில் இந்த கேர்ள்ஸ்லாம் நல்ல பாட்டெல்லாம் பாடி நல்ல ஜம்முன்னு ஒரு இதுவாக ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் 9 days அவ்வளவு கிராண்டாக பண்ணுவாங்க. அந்த கிராண்டு ஃபுல்லாக இந்த மயிலாப்பூர் அப்படின்ற அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நவராத்திரி ஃபெஸ்டிவலு அந்த ஒரு ஊரில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஒரு இது. எல்லா வீட்டில் மோஸ்ட் 80% வீட்டில் அந்த பண்டிகை எல்லா வீட்டிலும் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியா அது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் இந்த மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போ இதில் நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாவம், அந்த பொம்மை பண்ணுறவங்கலாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும். அவங்க இயர்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண முடியும். அந்த ஒரு டைமில் அவங்க நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் ஆகும். டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கடைங்களுக்கு ஷாப்பிங்லாம் நிறைய சேல்ஸ் ஆகும். வீட்டுக்கு லேடிஸுக்கெல்லாம் ஹெவி ஒர்க்கு. அந்த 9 days வீட்டில் லேடிஸ்லாம் ஏதாவது வீட்டில் டெய்லி எப்படியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்வைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போவாங்க இல்லைங்களா. அதுக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் செஞ்சு கொடுப்பாங்க. வந்தவங்களாம் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது உங்களது, அது அங்கே அப்படி இருக்குது, இங்கே இது இப்படி இருக்குது, சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ப்ரைஸ் பண்ணிட்டு அது நைட்டு 10 மணி மட்டும் இந்த செலிப்ரேட் நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதான் அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபெஸ்டிவல். அவ்வளோதான்.